யாத்திரையாகமம் 23ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிப்போமா? யாத்திரையாகமம் 23:14. 23:14. அறுப்பு கால பண்டிகையை ஆசரிப்பாயாக. இந்த நாளிலே கொடுக்கப்பட்ட தலைப்பு. எங்களுக்கு வயக்காடுலேயே நாங்கள் நெல்லிருந்து எங்க கொண்டு வர தென்னமரத்தில் தேங்காய் விளையாட வண்டு அரைச்சி கொண்டு போயிட்டு கொஞ்சம் தேங்காய் கொண்டு வந்துருக்கோம். 500 தேங்காய் கொடுத்துட்டோம், 10 தேங்காய் கொண்டு கலையிலையா சொல்றோம். அண்டவர் அழை கொடுத்தா நம்ம எல்லாம் அளந்துக்கிட்டு கலையிலையா சொல்றோம். அறுப்பு காலத்து பண்டிகையை ஆசரிப்பாயாக. அருமையான தேவ பிள்ளைகளை இயேசுவின் கலத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைகளாயிருந்து பாலும் தேனும் ஒழுகிற கனான் தேசத்துக்கு கொண்டு வந்த போது 12 கோத்திரத்திற்கு 12 பங்குகளாக இந்த தேசத்தை பங்கிட்டு கொடுத்தார்கள். இதை வாசித்த போது எப்படி இவ்வளவு பெரிய ஜனத்திற்கு பங்கிட்டு கொடுத்தார்? சீட்டு போட்டு இருந்துச்சுன்னா அந்த 12 கோத்திரத்துக்கு 12 இடத்த கொடுத்தாங்க. நல்லவேளை எவனும் சண்டை போடலாம், அதே இல்லையா? யாரு இப்போ சண்டை இல்லை. ஆண்டவர் எதை கொடுத்தாரோ அதை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டார்கள். நாங்கள் சாட்சி தானாங்க இல்லையா? அதை நான் சேர்த்து சொல்லுங்க, நம்ம மறந்துடும் இல்லையா? என்ன சொன்னாங்க? என் பிள்ளைகளை சொன்னேன், மக்களே கொடுக்கறத வாங்கிக்கோன்னு, நீ ஒன்றும் கேட்காது. ஆண்டவர் நம்மளை என்ன சொன்னாரு? எனக்கு காலம் தான் கப்பலம் தான் என் வீடு தான் கேட்காம இல்லையா? நம்ம என்ன செய்யணும்? நீ எது கொடுத்தீரோ அதை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டோமா? ஜப குறிப்பு பெருசா சின்னோடு கூட பெரிய 7 லட்சம் காரணம் 12 லட்சம். எங்க ஸ்டேட்டஸ் என்ன இருக்கு? வேதம் சொல்லுகிறது, மனுஷா நீ மண்ணிலிருந்து வந்தனாய் மண்ணுக்கு திரும்புகிறாய். 3 காரியங்களை சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன். 3 காரியங்கள். 1, ஸ்தோத்தரிப்பாயாக, நினைப்பாயாக, சந்தோஷமா இருப்பதாக. பழக்க சொல்லணும். பேனா சுற்றி எழுதிக்கோங்க. பாக்கி பேனா கொண்டு வராதவங்க நீங்க எழுதிச்சுக்கோங்க. நான் சொல்ற கதையாவது நினைச்சுக்கோங்க. வீட்டுல அம்மா கேட்பாங்க, என்ன மக்களே சொன்னா உட்காந்து தூங்கிச்சேன்னு, அது சந்தோஷம் தான். வாயை பிறந்து அப்புறம் உட்காந்து கொசு உள்ள போயிடும், கொலை செய்யாதிருப்பாயா. இது பிரமாணம். சரி, நீங்க வாசிக்கிற அருமையான தேவர்களை ஸ்தோத்தரிப்பாயாக. ஏன் நாம் ஸ்தோத்தரிக்க வேண்டும்? வாசிப்போம். சங்கீதம் 139ஆம் சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளுங்க. நான் 3 காரியத்தை 3 உதாரணத்தோடு சொல்லி சுருக்கமாக சொல்லி கொடுத்துருந்தேன். எனக்கும் ஊடு போய் சேர்க்கணும். நீங்களும் சாப்பிட்டு கொஞ்சம் களைப்பார்கள், கொஞ்சம் லேச தூக்கம் தூக்கணும். அதே சொல்றேன். இங்க தூக்கிடாத தூக்க பிசாசு அப்படின்னு தூக்கம் வந்து என்ன செஞ்சிடணும்? பிசாச விரட்டி நான் வெளியே தான் நிற்போம். உள்ள வரதுக்கு வாய்ப்பே இல்லை. ஃபேன் காத்து ஃபேன் ஸ்பீடு கொஞ்சம் குறையாததுக்கு அலையா சொல்றோம். இங்க வாசிக்கிறோம். ஒரு அனுபவத்தை நான் சொல்கிறேன். சில ஆண்டுகளுக்கு முன்பாக எனக்கு அருமையான பெண் மகளை ஆண்டவர் தந்தார். பெண் பிள்ளைகள், பொன் பிள்ளைகள். என்ன பிள்ளைகள்? எனக்கு ஆம்பளை பிள்ளை இருக்கு. நான் என்ன செய்வேன்? நீங்க தான் பாருங்க. அந்த காலத்துல பெண் பிள்ளைகள் பிறந்தா சொல்லுவாங்க, என்ன பிள்ளை என்ன பொண்ணு கொடுத்துரு சொல்லுங்க. இப்ப கேளுங்க, அன்னைக்கு மிச்சர் கொடுத்தா, முட்டாய் கொடுத்தா, இப்ப என்ன பிள்ளை? ஆம்பளை பிள்ளை கொடுக்க சொல்றோம், பெண் பிள்ளைன்னா சொல்றோம். லட்டு கொடுக்கணும் இல்லையா? லட்டை எப்படி கொடுக்கணும்? பிட்டு கொடுக்கணும் இல்லையா? சொல்றோம். ஆண்டவர் ஆசீர்வாதம் பிட்டு கொடுக்கிறாரு. அதனால பெண் மக்களை பெற்றவர்கள் மோசம் சொல்லுங்க. ஏன்னா ஆம்பளை பிள்ளைகளோட பெண் பிள்ளைகள் பெற்றா சிகிச்சைகளமா கதை முடிஞ்சது. நம்மளுக்கு கொஞ்சம் புரிய ஆயிட்டான். ஆம்பளை பிள்ளை அப்படி இல்லை, இருக்கிற கட்டு வரைக்கும் ஒடிச்சு அலமாரி 3 ஆக்கி 1 3 கடைசி வரைக்கும் கொண்டு வந்து வீடு வச்சு கொடுத்து அவனுக்கு வேலை போட்டு கொடுத்து பிள்ளையை கொண்டாடி கொடுத்து பிள்ளையை கொடுத்து டேஷ் இந்த பொம்பளை பிள்ளைகள் மோசம் கொடுக்க வேண்டியதான் கொடுத்துடணும். இப்போ நாளைக்கு சண்டை கொடுக்கணும். சரி, அருமையான பிள்ளைகளே, அருமையான என்னுடைய மனைவி ஒரு பிள்ளையை பெற்றெடுத்த போது அந்த பிள்ளையை என்னுடைய கலத்திலே கொண்டு வந்தேன். இல்லை எல்லாம் கவனிங்க, சிலருக்கு இப்பதான் பைபிள் வாசிக்கிறேன்.